இந்த மார்க்கத்தில் எந்த கஷ்டத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தவே இல்லை. நல்ல ஆழமா விளங்கிக்கணும், உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க, இந்த வயசுல பதிய வச்சுக்கோங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ். இந்த மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்துல எந்த விதமான அல்லாஹ் என்ன செய்யல, அல்லாஹ் நம்மளுக்கு லேசைத்தான் நினைக்கிறான். அல்லாஹ் விரும்புறது நம்மளத்துல லேசானதைத்தானே தவிர நம்மளை கஷ்டப்படுத்தணும், நம்மளை சிரமப்படுத்தணும் என்பது அல்லாஹ் அப்படி இந்த மார்க்கத்துல ஏற்பட. சரி, இப்ப யதார்த்தமா ஃபஜ்ர் தொழுகை அப்புறம் இருக்கு என் மனசுல தோணுமா இல்லையா? ஃபஜ்ர் தொழுகை எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னவா இருக்கு? கடமையா இருக்கு. கஷ்டமா இருக்கா இல்லையா? இல்ல, கடமைங்கிறது எல்லாருக்கும் கடமையா இருக்கு. ஆனால் எனக்கு நான் யோசிக்கும் போது, போங்க, இந்த குளிர்ல எவ்வளவு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும், நான் கஷ்டப்பட்டு எவ்வளவு அந்த நேரத்துலதான் தூக்கம் அப்படி வரும். தூங்கு கண்ணு. பக்கத்துல ஷைத்தான் என்ன செய்வான்? இந்தான் என்ன முழிக்கிற, போறிய போத்து தூங்குடா ராசால என் செல்லம்ல அப்படின்னு சொல்லி ஷைத்தான் தாளாட்டுவான். என்ன செய்வான்? நாவல தலையாட்டிக்கிட்டு ஆமல்ல அப்படின்னு சொல்லி இழுத்து போத்துறா, நாளைக்கு தொழுதுக்கலாம் அப்படின்னு நம்மள பண்ண வைக்கணும் ஷைத்தானுக்கு. புரிஞ்சா நான் சொல்றது? இப்ப நான் கேக்குறேன், இப்ப நம்ம பார்வையில ஃபஜ்ர் தொழுகை கஷ்டமா இருக்கா இல்லையா? இல்ல, நான் சும்மா பிராக்டிக்கலா பதில் சொல்லு, எனக்கு கஷ்டமா இருக்கா இல்லையா? உண்மைதானே? சரி. ஆனா குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான்? எந்த கஷ்டத்தையும் இந்த மார்க்கத்துல இங்க என்னுடைய பார்வையில இந்த தொழுகை என்னவா இருக்கு? இப்ப சொல்லு, அல்லாஹ் சொன்னது சரியா இல்ல நான் நினைக்கிறது சரியா? அப்ப கஷ்டம் எனக்கு தெரிகிறது, கஷ்டம் மாதிரி எனக்கு தெரியுது. அது சோம்பேறித்தனம் சொல்லலாம், ஈமானுடைய பலவீனம் சொல்லலாம், என்னுடைய கண்ணோட்டம் சொல்லலாம், ஷைத்தானின் ஊசலாட்டம். இதுதானே. ஆமா, ஷைத்தானோட சூழ்ச்சி அதுதானே. ஷைத்தான் என்ன செய்வான்? தாளாட்டுறதுல ஷைத்தான் அடிச்சுக்க முடியாது. நீ பாக்குற அந்த ஃபஜ்ர்ல பாரு, உன் தலையை தடவி கொடுத்து தாளாட்டுவான், உன் கண்ணத்தை கிள்ளி கிள்ளி தாளாட்டும். தோணுமா நீ எந்திரிக்கிற மாதிரி? என்ன இன்னும் டைம் இருக்கு, ஒழுங்கா படுக்கிறியா இல்லையா? மணி என்ன 5 தான் ஆகுது, 5:30க்கு தான் காமத்து, 5 மணி ஆகுது. ஆமல்ல, சரி, ஓகே ஓகே, 5:20க்கு எந்திரிப்ப. அந்தனே உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க, 5:30 தான், இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, உனக்கு பல்லு விளக்குறதுக்கும் ஒளி சரிக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? பாடு. எந்திரிச்சு பாப்பா 9 மணியா இருக்கும். எந்திரிச்சு 8 மணியா இருக்கும். சைத்தான் வரேன், நாளைக்கும் சந்திக்கிறேன்னு போயிடும் சைத்தான். குட் பாய், நாளைக்கு வரேன், பாய்.